வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அதுவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. வருஷத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு திருநாள். வாங்க இதை பற்றின நம்ம சேனலில் இன்று ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனலில் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதில் டேட்டு நான் தப்பாக போட்டுட்டேன். அதனால் நான் இப்போ வந்து வீடியோ வந்து நான் இப்போது ரிலீஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்குலாம் சப்ஜெக்ட் அதே தான், ஆனால் டேட்டு தப்பாக போட்டிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை வர்றதுல இன்னும் ஒரு பெரிய விசேஷம்னா அன்றைக்கி சஷ்டி விரதமும் சேர்ந்து வருது. ஸோ மாமனுக்கும் மருமனுக்கும் உகந்த ஒரு அற்புத திருநாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ஏற்கனவே வழிபாட்டில் இருக்கிற ஒரு முறை தான். நாம் நிறைய மறந்ததில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாள். பெருமாளுக்கு உண்டான வழிபாட்டுக்குரிய நாளுங்க ஒரு சக்தி. முதல்ல தாயார் என பெருமாளுக்கு எவ்வளவோ வழிபாடு இது சனிக்கிழமை விரதம் தாயார், அப்புறம் வந்து விரதங்களே மிகவும் கடுமையான எல்லாமே இருக்கு. ஆனால் பெருமாள் முக்கியமானது விரதம். இந்த வருஷத்துல எப்பவுமே பெருமாளுக்கு கும்பிட்றாங்கன்னா புண்ணிய முதல்ல தாயார் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். தாயார் வழிபாடு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைவேற்றி கொடுக்கணும். பெருமாள் தாயார்கிட்ட நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நம்ம பெருமாள்கிட்ட நீங்கள் தான் அதே மாதிரி போய் சேர்க்கிறோம். நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக பலன் அது எல்லாமே ஒன்று தான். ஆனால் பெருமாள் கோவிலில் நாம் எல்லாரும் நம்ம போன உடனே கொடிமான கும்பிட்டு தான் விஷ்ணுபதி புண்ணிய தாயார். இது என்னன்னா வருஷத்துல 4 நாட்கள் தானே வரும். நம்ம 4 நாட்கள் எது தெரியும் என்னன்னா 4 தம்ம தலைகள்ல தான் இது எதுவாக இருந்தாலும் ஆவணி கார்த்திகை மாசி. நாம் ஏற்கனவே வைகாசி வழிபாடு பதிவு கொடுத்துருக்கோம். ஆவணிக்கும் நம்ம சேனல்லே பதிவு கொடுத்துருக்கோம். இது அடுத்து மொத்தமே 4 நாள். அதுவும் தமிழ் மாதத்துல முதல் நாள் அடுத்து கார்த்திகை வைகாசி ஆவணி. இப்போ நாம என்ன நாளில் இருக்கோம்னா நம்ம ஏற்கனவே போன வருஷத்துல வைகாசி பதிவு, இந்த வருஷத்துல வைகாசி ஒன்று எப்போ வருது, போன வருஷம் கார்த்திகை 7ஆம் தேதி. அதனால தான் இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு அற்புதமான திருநாள். இப்போ அடுத்து வர்றது ஆவணி என்ன அப்படி என்ன ஆகஸ்ட் 18 எழுத்தியே மாற்றி இதை தான் நான் வந்து திருநாள் மாற்றி கொடுத்துட்டேன். இதோட ஒரு வழிபாட்டு நேரம் இப்படி வழிபாடு நாள் நள்ளிரவு 1:30 மணி எதிர்பார்த்ததை விட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 30 மணி வரைக்கும். அதுவும் இது எப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் நள்ளிரவு 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும். தமிழ் மாதத்துல முதல் ஆவணி 1 காலையில் ஆகஸ்ட் 30 மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். காலையில் அதுக்குண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த நேரம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தில் தான் நாம் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிடணும். புண்ணிய காலம் என்ன வழிபாடு, இப்படி வழிபாடு வழிபாடு தகவலுக்குள்ள போகலாம். அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஏதாவது ஒரு மலர் எடுத்துங்க. நீங்கள் இருக்கிற ஏன்னா இப்போ எந்த மலர் கிடைக்கும், எந்த மலர் வீட்டிலே ஏதோ ஒரு வந்து சங்கு போடலாம், எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணிக்கை பொருள் பார்த்தீங்கன்னா 20 கடையில் வர மாதிரி எடுத்து எந்த பூதான் வாங்க முடியும்னா 27 எண்ணிக்கையில் இருக்கிற எந்த பூ வேணாலும் வாங்கி. நான் இங்கே மல்லிகை வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 27 பூக்கள் என்ன அரளி கிடைக்கும், செவ்வரளி, நம்மளோட பிரச்சனைகள் வீட்டில் சங்குப்பூ இருக்கிற கிரகங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை சார்ந்து தான் 27 எல்லா பிரச்சனைகளையும் வரும். 27 அதுக்குள்ளான பரிகாரம் 27 பூக்கள் அதை சார்ந்து நேரம் எங்கே போகணும் அதை கணக்கில் வச்சு பெருமாள் கோவில் 27 பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு எப்படி சுத்தணும். 27 கவுண்ட் கணக்கு என்னன்னா நம்ம என்ன பிரச்சனை எதனால பிரச்சனை வரும் எல்லாம் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் இதில் தான் நம்ம எப்படி தலையில நேரம் தயாரிட்டு அந்த 9 நவகோள்கள் அந்த 9 நவகோள்கள் ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை நட்சத்திரங்கள் அதுக்குண்டான ராசிகள் திதிகள் தான். அதனால கருவறை 27 கவுண்டா ஒட்டின மாதிரி வந்து கொடிமரம் இருக்கும். 27 கொடிமரம் எப்படி சுத்தணும் தெரியுமா? இதுதான் வழிபாட்டோட முக்கியமான தகவல். கொடியே 3 தகவல் ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி வரும்போது முந்தின நாள் நைட்டு 10:30லேருந்து ஒரு பூவை முந்தின நாள் ஒவ்வொரு நள்ளிரவு அந்த கொடிமரத்தில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் வழிபாடு பண்ணிட்டே வருது. அதாவது 27 தமிழ் மாதத்தில் முதல் பூக்கள் மட்டும் கணக்கு மாசி சுற்றி வரும்போது நம்ம பெருமாளோட நாமாவளி நம்புறது ஆவணி வசனநாமம் அது தெரியுது. 17 வருது. பெருமாள் பண்ணணும் என்ன தெரியுதோ நம்ம அதில் வந்து பெருமாள் அதுதான் ரொம்ப முக்கியம். கொடிமரம் இருக்கும். முதல்ல போய் தயாரிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம். அதோட அந்த சேர்ந்து அந்த பிரச்சனை யோசிக்கவே வேண்டாம். ஒரு சுத்துருங்க கையில் பெருமாளோட வச்சிருப்பீங்க இல்லையா, கொடிமரத்தாண்ட ஓம் நமோ நாராயணாய அந்த கோவிந்தா கோவிந்தத்துக்கு முன்னாடி என்ன தெரியும் போய் நம்ம வேண்டதுமே தெரியும்னா தாராளமாக பிரச்சனைக்கு தான் அதில் இருக்கிற ஒரு நாமாவளியை கூட நீங்கள் இது 27 சுற்றி சுற்றி வரும்போது சொல்லிட்டே வரலாம். தாயார்கிட்ட போய் இல்லைன்னா சிம்பிளாக ஓம் நமோ நாராயணாய நம ராமானுஜர் அருளி செய்த ஒரு அற்புதமான 27 பூக்கள்ல மந்திரம். அது
அதை நம்ம 27 பூக்கள் வரலாம். துளசி 27 பூக்கள் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் இது பண்ணிட்டு 27 சுத்துறீங்க. வந்து விழுந்து சுத்தும்போது என்ன பண்ண தெரியுமா, வீட்டுக்கு பெருமாளோட நாமாவளியும் துளசியால பெருமாளுக்கு அர்ச்சனை படிக்கலாம். இல்லையா ஒரு மாலை ஓம் நமோ நாராயணாய நமக தான் இருக்குன்னா அதுவும் எது, ஆனால் துளசி எது வேணாலும் துளசியான நம்ம வந்து நாம கண்டிப்பாக கோவிலில் வந்து அது அதே மாதிரி வீட்டிலே தான் இருக்குது. முதல்ல வேண்டுதல் முன்னாலே பறிச்சு அப்புறம் அன்னைக்கு படிக்கக்கூடாது, நேரம் பார்த்து முன்னாலே பறிச்சுட்டு நம்ம வந்து சுத்தும்போது பெருமாள் ஒரு மாலையோ நம்ம மூலவரை சேர்த்து கொடிமரத்தை தொடர்ந்து வீட்டில் இருக்கிற 27 தாயார் முடிச்சுட்டு நாமாவளியும் சொல்லி நம்ம துளசி மாலை என்ன பண்ணிட்டு வீட்டில் பெருமாள் நம்ம என்ன நெய்வேத்தியம் வேணாலும் பண்ணலாம், எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போய் கோவிலில் சுற்றிட்டு 10 எல்லாமே இதை என்ன வேணும் நான் தயாரிட்டு நான் காமிக்கிற எனக்கு என்ன வேணும் பெருமாள் கோவிலில் நல்லாவே தெரியும். பூந்தமல்லி அதனால பூந்தமல்லி சுற்றி இருக்கிற பெருமாள் கோவில் முக்கியமான இது எல்லாமே வந்து 1000 எனக்கு இந்த பிரச்சனையை எனக்கு சரி பண்ணிப்பேன் தான் சொல்லிட்டு இதெல்லாம் காவல் நாமத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமால் ஜெகநாதர் பெருமாள் ஜெகநாத பெருமாள் மற்றதெல்லாம் கோயிலில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் திருவூர் குடிமரத்தில் அது குன்றத்தூரில். ஆனால் பெருமாள் கோவிலில் இது வந்து என்ன நம்ம பண்ணணும், முதலையே ஸ்ரீபெரும்புதூர்ல ஆதிக்கிட்டு போய் தான் அடுத்த வேலையில் பண்ணணும். திருக்கச்சி முறை நீங்களுக்காக 3 பெருமாளும் கண்டிப்பாக நினைச்சது சேவை சாதிச்ச இடம் தான் என்ன, திருக்கச்சி நம்பிக்கை சமேத வரதராஜ பெருமாள் கோவில். இதே ஒரு சீனிவாச பெருமாள் இருப்பாரு, ரங்கநாதர் இருப்பாரு, இல்லை அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாளோட காட்சி கொடுத்துருப்பாங்க திருக்கச்சி சேஷம். இது வந்து எல்லாமே 1000 வழிபாடு பழமை துளசி இல்லாமல் இருக்க முடியாது. நீங்க இது துளசி ரொம்ப முக்கியம். என்ன அந்த ஒரு வழிபாடு மந்திர சொன்னம் பாசரம்னா சரி என்ன ஸ்ரீதர் படிக்கவே ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவி பாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகஸ்ரீநிதி ஸ்ரீவி பாவன இது எல்லாருக்கும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்லோகம் இதெல்லாம் ஸ்ரீராம நாம பராம ராமே இதை நீங்க அந்த 27 சுத்து வரும்போது சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம ராம ராம ராமேதி எல்லாருக்குமே தெரியும். அதை கூட நீங்க பாராயணம் பண்ணலாம். பாராயணம் இந்த விஷ்ணு காயத்ரி அதுக்கப்புறம் இல்லைங்க நாராயணாய ஓம் நாராயணாய நமஹ அதனோ நாராயண சோதயா ஓம் இந்த காயத்ரி மந்திரம் 27 மகாலட்சுமி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் அப்புறம் கமலவாசினி ஓம் ஸ்ரீ ஸ்வாஹா. இந்த கமலவாசினிய மூல மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம், இல்ல மகாலட்சுமி தாயே போட்டுன்னு சொல்லலாம். இது வந்து அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் தெரியும். ராம ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இதுல எது உங்களுக்கு சுலபமா தெரியும். இதை கூட நீங்க 27 சுத்தம் மனசார இது இல்லாம மனது ஒருமை நம்மளோட திருமங்கை ஆழ்வார் அற்புதமான சொல்லுங்க ஒரு பதிகம் இல்ல அட்டாச் பண்ணிருக்கேன். நம்ம பதிகல பதிகம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன் குறிப்பா இந்த பதிகத்தை கலந்துருக்கேன்னா இந்த ஒரு பதிகம் நம்ம வாழ்க்கையில வறுமையை போகும் எல்லாமே வசதிப்படுதோ செல்வத்தை அதை விட அள்ளித்தருமானது அது மட்டும் இல்லாமல் இது வந்து திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த அற்புதமான சக்தி வாய்ந்த பதிவில் பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரத்தை இந்த 8 இந்த ஒரு பாசுரம் நம்ம அவ்வளவு குலத்தை தழைக்கவேமானது. நம்ம படிச்சு பார்த்தாலே கடன் வறுமையை போக்குலம் அது இல்லாமல் நமக்கு நல்ல அனைத்து அதாவது செல்வம் சரி. இப்போ அந்த பதிவோட பாசுரம் பார்த்துடலாம். செல்வம் தரும் அடுத்து செல்வம் தரும் அடியார் அடியார் ஆயின எல்லாம் நிலம் தரம் நீளம் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் அருளோடு தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின வளம் தரும் நலம் தரும் சொல்லை தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின நலம் தரும் சொல்லை இதுதான் கண்டுகொண்டேன் நாராயண பாசுரம் திருநாமம். அது கூட நீங்க அற்புதமா சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா என்ன மக்களே இந்த பதிவு ரொம்ப எல்லாமே இந்த ஒரு பாசுரம் வந்து பெருமாள் பெருமாள் தாயார் பக்தர்களாக இருக்கிறவங்க இந்த நேர பாசுரத்தை பாராயணம் பண்ணி பாருங்க. ஏதாவது எல்லாமே 27 சுத்துக்களை சுற்றி பெருமாளோட நாமாவளியை சொல்லிட்டு போங்க. பெருமாளோட பிரச்சனை இந்த கோயிலாக வேண்டி இது வந்து நான் சொல்றது எல்லாமே 27 வாய்ந்த கோயில்கள் முடிச்சிருங்க. நீங்க அப்புறம் பெருமாள் எந்த கோயிலில் வேணாலும் போங்க, தவறு கண்டிப்பா பெருமாள் புண்ணிய காலத்துல என்ன பிரச்சனை நீங்க கண்டிப்பா நினைச்சதோ அந்த கண்டிப்பா நிறைவேறிய தீரும். என்ன பிரச்சனை எந்த மாற்றுக்கிறோ அதை கண்டிப்பா தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சேனல் ஏன் இந்த அதில் எந்த வித ஐயம் நிறைய சப்ஸ்கிரைபர் இது வந்து ஏற்கனவே போட்ட பதிவு புதுசாக வந்தவங்களுக்காக தெரியணும் அப்லோட் பண்ண அதே மாதிரி பழைய இதே இதுக்கு சார்ந்த கிருஷ்ணபதி புண்ணிய காலத்தோட பழையெல்லாம் ஒரு வீடியோ நான் இதோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ நினைக்கிறேன். அதையும் போய் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாராயணன் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு என்ன வழிபாடு 10 மணிக்குள்ள பரிகாரம் இல்லை கோவில் தகவல்லாம் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். ஓம் நமோ நாராயணாய.